கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த மாலை வேளையில தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோட்டில் இருக்கிற அருமையான உங்கள் சகோதர சகோதரிகள் அனைவருடைய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நமது அருமை இரட்சகருடைய மரணத்தை நினைவு கூறும் பரிசுத்தமான அனுசரிப்பு அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் வகையில் கடந்த சில வாரங்களாகவே நாம் அதற்கு உரிய பகுதிகளை வேதத்தில் 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள்ல தியானித்து கண்டிப்பாக அவருடைய மரணத்தை இன்னும் ஒரு படி ஆழமாக உள்வாங்க நம்ம முயற்சித்தோம். அதோடு அவருடைய மரணத்தில் நாமும் இணைக்கப்பட்டிருப்பதை நினைவு கூர்ந்து நம்முடைய உடன்படிக்கையை சீர்தூக்கி பார்ப்பவர்களாகவும் நாம் இருந்தோம். இன்னும் 2 நாட்கள் பின்பு நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த பந்தியில நாம் யாவருமே தேவனுடைய கிருபையில மீண்டும் ஒரு முறை பங்கெடுக்க காத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வருஷத்து நினைவு கூறுதலை பயத்தோடு பக்தியோடு பாத்திரத்தன்மையோடு நாம பங்கு கொள்ளுவதற்கு அப்படியாக ஏறெடுத்துட்ட அந்த நமது தியானம், இந்த தியானத்தினுடைய இறுதியான படிப்பினைகளாக இந்த நாளில் ஒரு சில நல்ல ஆலோசனைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அதனால பாடத்தினுடைய தலைப்பே இறுதியான படிப்பினைகள், ஃபைனல் லெசன்ஸ். யோவான் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்காக நம்முடைய அருமை இரட்சகர் அவருடைய கடைசி நாளின் அந்த ராத்திரியில தேவனிடத்துல ஏறெடுத்துட்ட ஜெபத்துல விண்ணப்பித்த விண்ணப்பம் என்று நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். நம்முடைய அருமை இரட்சகர் அவருடைய கடைசி ராத்திரியில இந்த யுகம் முழுவதுமே அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றுகிற சீஷர்களாகிய நம்மை பற்றி நினைவாக இருந்தார், நமக்காக அவர் ஜெபித்திருந்தார் என்கிற சிந்தனையே நமக்கு ரொம்ப பெரிய ஆறுதல். கெத்செமனேல நமது இரட்சகருடைய மனதில் நீங்களும் நானும் இருந்திருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். பிரியமானவர்களே, அப்படியாக நமது அருமை இரட்சகரை அவருடைய கடைசி அனுபவங்களை நம்ம தியானித்து இருக்கும் பொழுது அவருடைய அந்த கடைசி நாளினுடைய அனுபவங்கள்ல இருந்து நாம இப்போ நமக்குன்னு சில படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது என்ன படிப்பினைகளை நாம எடுத்துக்கொள்ளலாம்? கர்த்தர் இயேசுனுடைய கடைசி ராத்திரி, அந்த கடைசி ராத்திரியில சீஷர்களுக்கு அவர் சொல்லிட்ட சில படிப்பினைகள் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 13 இருந்து 17 வரையிலான அதிகாரங்கள்ல இடம்பெற்றிருக்கு. ஸோ அந்த வசன பகுதிகள் எல்லாமே அவர் மேல் வீட்டறையில சீஷர்களோடு இருந்த போதும், பிற்பாடு மேல் வீட்டறையிலிருந்து அவர் புறப்பட்டு கெத்செமனேக்கு போகிற வழியிலையும் சீஷர்கள் மத்தியில பேசின வார்த்தைகள். அப்போ ஒருவேளை நம்முடைய இரட்சகர் சீஷர்களுக்கு கடைசியாக படிப்பினைகளை சொன்னார் என்று சொன்னா அது இந்த சமயத்துல. ஸோ அந்த வசன பகுதியிலிருந்து நமக்கான கடைசி படிப்பினைகளை நமது இரட்சகருடைய வாயின் வார்த்தைகள்ல இருந்து நம்ம உள்வாங்குவதற்கு முயற்சிப்போம். முதலாவது படிப்பினை யோவான் 13ஆம் அதிகாரத்துல நாம இடம்பெற்றிருக்கிறது பார்க்கிறோம். அதாவது சூழலினுடைய பின்னணி நமக்கு தெரியும். மேல் வீட்டறை, சீஷர்களோடு அவர் கூடி வந்திருந்தாரு, பஸ்காவை அனுசரித்தாங்க, பிற்பாடு புதிய அடையாளங்களை ஏற்படுத்தி வைத்தாங்க. அது சமயத்துல
லூக்கா 22:24 சொல்லி இருக்கிறபடி அப்ப சீஷர்களுக்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, ஒரு வாக்குவாதம், தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று. இப்படி சீஷர்களுக்குள்ள தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்பது குறித்து ஒரு வாக்குவாதம் உண்டாயிருந்த அந்த சமயத்துல ஒருவேளை அவர்கள் எல்லாருடைய அந்த கேள்விக்கு நம்முடைய அருமை இரட்சகர் பதில் கொடுத்தாங்க. ஆனா என்ன ஆச்சரியம், அந்த பதில் வாயின் வார்த்தைகளினால இல்லாம செயலினால அந்த பதில் இருந்தது. அது யோவான் 13:4-5 நாம பார்க்க முடியும். அதாவது போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையில கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்துல தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். தங்களில் யார் பெரியவன் என்பது சீஷர்களுடைய வாக்குவாதம். அதற்கு கர்த்தர் இயேசு கொடுத்த பதில் அவராகவே எழுந்து சீஷருடைய பாதங்களை தண்ணீரிட்டு கழுவி அந்த துணியினால துடைத்தது. அப்ப அந்த வாக்குவாதத்துக்கு கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட பதில் என்ன செயல்ல என்று சொன்னா, அவருடைய சீஷர்களாக இருக்கக்கூடிய நமக்கு மத்தியில யார் பெரியவன் என்ற கேள்வியே ஒருபோதுமே எழும்பக்கூடாது என்பதுதான். யார் பெரியவன் என்பது அவங்களுடைய மிகப்பெரிய கேள்வி. அது குறித்து வாக்குவாதம் செய்துட்டு இருக்கிறாங்க. நேரடியா வார்த்தைகள்ல பதில் சொல்லாம அவங்களுடைய கால்கள் அனைத்தையுமே கர்த்தர் இயேசு கழுவினார். அந்த செயலின் மூலம் அவங்களுக்குள்ள இருந்த அந்த கேள்விக்கு அவர் பதில் கொடுத்தார் என்னும் போது பதில் என்ன? அது 14ஆம் வசனத்துல அவரே சொல்கிறார், ஆண்டவரும் போதகருமாய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர், அப்படின்னா என்னுடைய சீஷர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்குள்ள ஒருபோதும் யார் பெரியவன் என்ற எண்ணமோ கேள்வியோ அல்லது அதை குறித்த ஒரு விருப்பமோ எழும்பவே கூடாது என்பதுதான். சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நமது அருமை இரட்சகர் கொடுத்துட்ட கடைசியான படிப்பினைகள் இது ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பினை. நேர்மையாக நம்முடைய இருதயங்களை நாம வெளிப்படுத்தி நாம பேசினா, இன்று சில சமயங்களில் அல்லது பல சமயங்களில் சகோதரத்துவத்துல, அப்படின்னா சகோதர ஐக்கியத்துல, பிரதரனுக்கு மத்தியில எழும்பக்கூடிய எல்லா வித்தியாசங்களுக்கும் வேற்றுமைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு அடிப்படை காரணம் என்ன? நேரடியாக நாம் சிந்திப்போமே. மிகுந்த தாழ்மையோடும் ஒரு அதீத பக்தியோடும் ஒருவேளை இப்ப மத்திய கரை எக்லீஷா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு மத்தியில ஏதேனும் ஒரு பிரச்சனை, பிரியமானவர்களே, காரணம் என்ன? வேற எதுவுமே இருக்காது. அந்த பிரச்சனையினுடைய ஆணிவேர் என்னவாதான் இருக்கும்னா, அந்த பிரச்சனை எதை பற்றியோ எந்த விஷயத்தை குறித்தோ அது பெரிய விஷயமே இல்லை, அற்ப விஷயமா தான் இருக்கும். ஆனா அந்த விஷயத்துல என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய விருப்பம், என்னுடைய கருத்தே மேலோங்கி நிற்கணும். அது எதை குறிக்குது என்று சொல்லிட்டா, நம்மில் யார் பெரியவன் என்பதுதான். அது மத்தியகரை எக்லிஷாக்கு மாத்திரமில்ல, ஈரோடு எக்லிஷாக்கும் தான். நம்ம எல்லோருக்கும் மத்தியில அன்பானவர்களே, பிரச்சனைகள் என்று சொன்னாலே அடிப்படையில அது ஒரு வகையில நம்மில் யார் பெரியவர் என்பதை காண்பிப்பதற்காக, நிரூபிப்பதற்காக, உயர்த்தி பிடிப்பதற்காக வருபவைகள் தான் அந்த பிரச்சனையே. அப்ப கண்டிப்பா இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்திடவே கூடாது என்பதுதான் நமது அருமை இரட்சகருடைய அந்த ஒரு போதனையாக அங்கு இருந்துச்சு. மாறாக உங்களில் யார் பெரியவன் என்ற ஒரு சிந்தனையில நீங்கள் உங்களை நடப்பித்து கொள்ளாம, மாறாக அன்புல ஒருவருக்கொருவர் என்ன பண்ணிடுங்க, ஒருவருடைய பாதங்களை இன்னொருவர் கழுவிடுங்க, மிகுந்த மனத்தாழ்மையில. ஏன்னா யார் பெரியவன் என்பது பெருமை. பெருமையில அங்க அன்புக்கு இடமே இல்லை. அப்படி இருக்க வேண்டாம். மாறாக மிகுந்த மனத்தாழ்மையில ஒருவருடைய பாதங்களை ஒருவர் என்ன பண்ணிடுங்க, கழுவிடுங்க. ஒருவருக்காக மற்றொருவர்
எப்படிப்பட்ட சிறிய அற்ப ஊழியமாக இருந்தாலும் அந்த ஊழியத்தை உள்ளான அன்புல நீங்க செய்திடுங்கள் என்பதுதான் அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆலோசனை. பிரியமானவர்களே, இப்படியாக நமக்குள்ள யார் பெரியவன் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. மாறாக தாழ்மையில ஒருவருக்கொருவர் சிறிய காரியங்களே ஆனாலும் ஊழியம் செய்திடணும் என்று சொல்லும் பொழுது எந்த ரீதியில் அந்த ஊழியம் இருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு சீஷர்களுடைய பாதங்களை என்ன பண்ணினாங்க? கழுவினாங்க. சரீரத்துல அடிக்கடி அழுக்குப்படக்கூடிய ஒரு உறுப்பு பாதம். இந்த பூமியினுடைய மண்ணினால தூசினால அழுக்கு படியக்கூடிய பாதம். அதை நாம் அங்க பார்க்கும் போது நம்முடைய அன்றாட ஆவிக்குரிய ஜீவியத்துல இந்த உலகத்தினால நாம எப்போதுமே கரைப்படுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு சூழல்ல தான் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப உடன் சகோதர சகோதரிகள் இந்த உலகத்தினால ஒருவேளை கரைப்படுகிறவர்களாக இருப்பதை நாம பார்க்கும் பொழுது கூடுமான மட்டும் அவர்களுக்கென்று நாம் ஏறெடுக்கக்கூடிய ஊழியத்தின் பிரயாசங்கள் என்று சொன்னாலும் ஆவிக்குரிய ரீதியில அவர்களை பரிசுத்தம் செய்யக்கூடிய ஊழிய வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா என்று நாம சிந்தித்து பார்த்து அந்த ரீதியில நாம வந்துட்டு ஊழியங்களை செய்திடுவது நல்லது. ரீப்ரிண்ட் 22:79 வாட் ஆர் வி டூயிங் டு கிளென்ஸ் அண்ட் பியூரிஃபை த ஃபெய்த் அண்ட் லைஃப்ஸ் ஆஃப் அவர் ஃபெலோ பிரதரன்? கேள்வி. நம்முடைய உடன் அங்கங்களுடைய விசுவாசத்தையும் அவங்களுடைய ஜீவியத்தையும் பரிசுத்தப்படுத்துவதற்கு நாம் எவ்விதமான சுத்திகரிப்பின் வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்? அது நாம் எல்லோருமே நேர்மையா நமக்குள்ள கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. நாம் இந்த ஐக்கியத்துல வந்து இருக்கிறோம், சகோதர சகோதரிகளோடு ஒன்றுபட்டு இருக்கிறோம். என்னால என்னுடைய உடன் அங்கத்திற்கு அவங்களுடைய மாம்ச பலகீனங்களையோ குறைகளையோ அவர்கள் விட்டு விலகுவதற்கு எவ்விதமான ஒரு உண்மையான ஒரு ஊழியத்தின் பிரயாசம் என்னிடத்திலிருந்து வெளிப்படுது? ஒவ்வொருவருமே அதை நாம சிந்தித்து கொள்ள வேண்டும் என்று நாம பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த ஊழியத்தை கூட நம்ம எந்த ஆவியில செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டா, கலாத்தியர் 5:13 நமக்கு அருமையான வசனம். அன்பினாலே ஒருவருக்கொருவர் என்ன பண்ணிடுங்க? ஊழியம் செய்திடுங்க. ரீப்ரிண்ட்ல 5091 பட் நாட் ஆஸ் அ மியர் ஃபார்மாலிட்டி. நம் ஒருவருக்கொருவர் பாதம் கழுவக்கூடிய ஊழியத்தை செய்யணும் என்று சொல்லும் பொழுது செய்யணும் என்பதற்காக அந்த ஊழியத்தை செய்திடாதீங்க சம்பிரதாயமாக. ஒருவேளை பாதம் கழுவுதல் என்பது அற்பமான சிறிதான ஊழியமா இருந்தாலும் அதை நாம் செய்யணும் என்று புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட அற்பமான சிறிதான ஊழியம் இருக்குன்னு தேடி பிடிச்சு மற்றவர் பார்க்க வேண்டும், அவங்க கண்ணால நாம கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஊழியத்தை செய்திட வேண்டாம். மாறாக உண்மையான அன்பில் அந்த ஊழியத்தை செய்திடணும். The thought is to appreciate the privilege of a real service. ஒருவேளை அந்த சின்ன தருணங்கள் ஊழியங்கள் கிடைக்கும் பொழுது நம்ம ஊழியம் புரிவதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்திடுச்சே என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்திற்காக சந்தோஷப்பட்டு உண்மையான அன்பில் அந்த ஊழியத்தை அங்க நாம செய்திடணும். ஒருவேளை 7ஆம் தூதன் இந்த ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது ஒருவேளை அப்படி இல்லாம வேற மாதிரி கூட அந்த ஊழியங்களை வேற நோக்கோடு கூட நாம செய்திடுவோம் என்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்பது நமக்கு அங்க தெரியுது. ஆமா, மற்றவர்களுடைய பார்வைக்காக அன்பானவர்களே ஒரு வெளியரங்கமான ஒரு அடையாளமாக சம்பிரதாயத்துக்காக செய்ய வேண்டும் என்கிற வெறும் அந்த ஒரு எண்ணத்திற்காக நம்ம ஊழியங்கள் செய்திடாம மாறாக அன்புல செய்யணும். உண்மையிலே அவர்கள் பரிசுத்தப்பட அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்மால இயன்ற ஊழியங்கள் நாம செய்கிறவர்களாக அங்கு இருந்திடுவது நல்லது. ஆனா இப்படியான ஊழியங்களை உண்மையா அன்புல தாழ்மையில எந்த சூழலிலும் தருணங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்க்கும் போது நம்மால செய்ய முடியணும் என்று சொன்னா அன்பானவர்களே, நம்முடைய மனசு எப்படி இருந்தா தான் செய்ய முடியும்னா உடன் சகோதர சகோதரிகள் விஷயத்துல அவர்கள் தேவனுக்காக ஏறெடுக்கக்கூடிய உண்மையான தியாகங்களை அவர்களுடைய உண்மையான பலிகளை நம்முடைய இருதயத்துல ரொம்ப உயர்வா பார்க்க முடிந்தா மாத்திரமே அவர்களுக்கு இப்படிப்பட்ட எந்த ஒரு ஊழியத்தையும் நாம் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். இல்லைன்னா அது முடியாது.
நம்முடைய உடன் அங்கங்களை, அவர்களுடைய பலியின் பிரயாசங்களை ரொம்ப உயர்வா இருதயத்துல அடையாளம் கண்டு இருக்கணும். அதை உயர்வாக மெச்சி கொண்டு இருக்கணும், அப்ரிஷியேட் பண்ணி இருக்கணும். நம்முடைய பிரதர், நம்முடைய சிஸ்டர், அவங்களால முடிஞ்ச சாக்ரிஃபைஸ் எவ்வளோ சின்சியரா எடுக்கிறாங்க இல்ல? இது உண்மையா இருதயத்துல உணர்ந்திருந்தா, அவங்களுடைய தியாகம் பலிய இந்த ரீதியில நம்ம இருதயத்துல நம்ம உயர்வாக எண்ணி இருந்தா, கனத்துக்குரியதாக நினைச்சிருந்தா, அவர்களுக்கு ஒரு ஊழியம் செய்வதற்கு என்று சிறு சிறு சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது உண்மையா செய்ய முடியும், அன்போடு செய்ய முடியும். அப்படி செய்கிறவர்களாக நாம் அங்க காத்துக்கொள்ளணும். பிரியமானவர்களே, முதல் படிப்பினை நமது அருமை இரட்சகர் கிட்ட இருந்து இதுதான் நாம் எடுத்துக்கிறோம். இன்னைக்கு இந்த ரீதியிலேயே நம்மில் அநேகர் கடுமையாக சோதிக்கப்படுகிறோம் என்பது உண்மை. நம்மள யார் பெரியவன் என்கிற எண்ணம் தான் நமக்குள்ள கடுமையான சோதனைக்கான காரணமே. ஆனா கர்த்தர் இயேசு, நம்ம இரட்சகர், நம்ம போதகர், அந்த எண்ணமே உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். மாறாக உண்மையான அன்பிலும் தாழ்மையிலும் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்கிறவர்களாக மாத்திரம் இருங்க. அது அவர்களை உங்களை விட உயர்வாக நினைச்சு, அவங்களுடைய தியாகங்களை உங்களை விட மேலானதாக நினைப்பதனால அந்த ஊழியத்தை செய்திடுங்க என்பது முதலாவது படிப்பினை. இரண்டாவது படிப்பினை அப்படியே யோவான் 13ஆம் அதிகாரத்தை நாம் அங்கு வாசிக்கும் பொழுது 34, 35 வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களிடத்துல அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பிரியமானவர்களே, இது நமது அருமை இரட்சகர் கிட்ட இருந்து வெளிப்பட்ட நமக்கான ஒரு கட்டளை. இந்த கட்டளை நமக்கு நன்கு தெரிந்தே இருக்குது. இப்ப நம்மில் எல்லோருமே மற்றவர்கள் இடத்துல அன்பு செலுத்தணும் என்று தான் நாம் அங்க விரும்புகிறோம். இது புதிய விஷயம் இல்லை நமக்கு. இந்த பாதையில புதிய சிருஷ்டிகளாக இந்த புதிய கட்டளை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து என்பது ரொம்பவுமே பரிச்சயமான விஷயம்தான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். இந்த தருணத்துல ஒருவேளை 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 2 அதிகாரங்களை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இந்த கட்டளையை நம்முடைய இரட்சகர் 3 முறை சொல்றார், திரும்ப திரும்ப. நான் உங்களுக்கு ஒரு புது கட்டளை கொடுக்குறேன், ஒருவருக்கொருவர் எப்படி இருங்க, அன்பாயிருங்க. இதை 3 முறை அவர் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன் ஒரே கட்டளைய, ஒரே விஷயத்த ஒரே தருணத்துல ஒரு முறைக்கு மேல அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்தணும்? அப்ப அந்த செயலின் மூலம் அவர் சொல்லுகிற கட்டளையை பின்பற்றுவதில் நமக்கு ஏதோ ஒரு கடுமையான சவால் இருக்குது, ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஒருவர் இடத்துல ஒருவர் அன்பாக இருப்பதுல ஏதோ ஒரு போராட்டம் இருக்கு என்பதை அவர் சொல்லாம கோடிட்டு காண்பிப்பது தான் அங்கு பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்போ கண்டிப்பாக கர்த்தர் இயேசுவுக்கு நன்கு தெரிந்தே இருந்தது. இந்த புதிய கட்டளையை சீஷர்களுக்கு அவர் சொல்லும் போது, அது ஒருவரில் ஒருவர் நீங்க அன்பாய் இருங்க என்று சொல்லும் பொழுது அவருக்கு நல்லாவே தெரியும், இந்த ஒரு கட்டளையை சீஷர்கள் தங்களுக்குள்ள நிறைவேற்றி கொள்வதில் அவர்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க, ரொம்ப சோதிக்கப்படுவாங்க. அல்லது சகோதர சகோதரிகளிடத்துல அன்பாக இருப்பதற்கான அந்த ஒரு முயற்சி என்பது எல்லா சூழல்களையும் நம்மால முடிவது இல்லை என்பது தான் உண்மை. பிரியமானவர்களே, அப்ப என்ன நாம சொல்லலாம்? சகோதர சகோதரிகள் இடத்துல கர்த்தர் இயேசுனுடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அன்பு கூறணும் என்று நாம விருப்பமுள்ளவர்களாக இருந்துட்டாலும், கவனம் உள்ளவர்களாக இருந்துட்டாலும், சில சமயங்கள்ல அவர்கள் இடத்துல அன்பு கூறுகிறவர்களாகவே இருந்துட்டாலும், யதார்த்தத்துல என்ன ஒண்ணு நம்ம பார்ப்போம் அப்படின்னா, எல்லா சூழல்களிலும் சகோதர சகோதரிகளிடத்துல அந்த கட்டளைய கடைபிடிப்பது சாத்தியம் இல்லை, சுலபம் இல்லை. நமது வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்களும் சூழல்களும் இருக்கத்தான் செய்து,
அதன் மத்தியில சகோதர சகோதரிகிட்ட அன்பு கூறுவதற்கு முடியல, இயலல, ரொம்ப கஷ்டமா இருக்கு என்பதை நாம உணர்வோம். இந்த ஒரு பிராக்டிக்கல் விஷயத்தை நாம அங்க புரிஞ்சுக்கணும். அது உண்மைதான். நம்முடைய அனுபவத்தையே நாம கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்துட்டா, ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சகோதரன் கிட்ட நாம் அன்பு கூர்ந்திருக்கும் போது அதே சகோதரன் கிட்ட இன்னொரு சந்தர்ப்பத்துல நம்மால என்ன பண்ண முடியறது இல்ல, அன்பு கூற முடியறது இல்ல. இந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிக்காக தான் கர்த்தர் இயேசு திரும்ப திரும்ப அதை சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க, அது என்னுடைய புது கட்டளை உங்களுக்கு. அதையே மறுபடியும் சொல்றார். அதையே மறுபடியும் சொல்லும் போது கர்த்தர் இயேசு சொல்ல விரும்புவது என்னன்னா, உங்களுக்குள்ளேயே நீங்க அன்பு கூறுவதுல மிகப்பெரிய சவால்கள் இருக்கு. எல்லா சமயங்களையும் உங்களால் அன்பு கூர்ந்திட முடியாது. ஆனாலும் எல்லா சமயங்களையும் நீங்கள் அன்பு கூறுவதற்கு தான் என்ன பண்ணணும், முயற்சிக்கணும். அதைத்தான் நான் உங்களுக்கு கட்டளையாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். இதுதான் கர்த்தர் இயேசு அங்க பேசின அந்த ஒருவேளை திரும்ப திரும்ப பேசினதனுடைய ஒரு காரணமாக இருக்கு என்று நாம் அங்க பார்க்கிறோம். பிராக்டிக்கலா ஏன் சகோதர சகோதரிகள் இடத்துல எல்லா சந்தர்ப்ப சூழல்களிலுமே அன்பு கூறுவது என்பது முடியாமல் போகுது, அல்லது ஒரு சவாலான விஷயம் ஆயிடுது? அன்பானவர்களே, காரணங்கள் ரொம்ப சாதாரணமாக சொல்லலாம். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல தனித்தன்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி உடையவர்களாக இருக்கிறோம். இன்னிலிருந்து நீங்க ஏதாவது ஒரு ரீதியில வேறுபட்டு இருப்பீங்க, உங்கள இருந்து நான் ஏதாவது ஒரு ரீதியில சுபாவத்துல குணத்துல அங்க வேறுபட்டு இருப்போம். அதே போல நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னணியில இருந்து வந்திருக்கிறோம், ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கோம். என்னுடைய பின்னணி வேற, உங்களுடைய பின்னணி வேற. வேற என்ன சொல்லலாம், ரொம்ப விசேஷமா சத்தியத்துல கூட, அதனுடைய புரிதலில் கூட, அந்த சத்தியத்தை அப்ளை பண்றதுல கூட எனக்கும் உங்களுக்கும் அல்லது நமக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேறுபட்ட நிலைப்பாடு எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? பாருங்க, பேசிக் டாக்டரினல் என்று சொன்னா நம்ம எல்லாரும் எப்படிதான் இருக்கோம், எல்லாரும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறோம். பிதாவை குறித்தோ, கர்த்தர் இயேசுவை குறித்தோ, நமக்கான ரட்சிப்பை குறித்தோ, அந்த திட்டம் குறித்தோ, இல்லையா? இதுல எல்லாம் நம்ம ஒன்றுபட்டு இருந்துட்டாலும் மற்ற வசன ரீதியிலான அநேக விஷயங்கள் நம்முடைய அன்றாட ஜீவியத்துல இருக்கு. அதுல நான் நினைப்பது ஒன்றா இருக்கும், நீங்க நினைப்பது ஒன்றா இருக்கும். சோ நமக்குள்ள டாக்டரினலாவும் அந்த ரீதியில வேறுபட்ட நிலைப்பாடுகள் அங்க இருக்கு. ஸோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்குள்ள வேற்றுமைகளும் வித்தியாசங்களும் தவிர்க்கவே முடியாது, அன்அவாய்டபிள். எது? டிஃபரன்சஸ் ஆஃப் ஸ்டாண்ட் பாயிண்ட், டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன், டிஃபரன்சஸ் இன் த வே வி அப்ரோச் திங்ஸ். அப்படின்னா நம்முடைய நிலைப்பாடு என்று சொன்னாலும், நம்முடைய அணுகுமுறை என்று சொன்னாலும், நம்முடைய புரிந்து கொள்ளுதல் என்று சொன்னாலும், அதுல வேற்றுமைகளும் வித்தியாசங்கள் என்பது தவிர்க்கவே முடியாது. அப்படிப்பட்டவர்களாக ஒரு பிசினஸ் மீட்டிங்ல நம்ம உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நம்ம அங்க பேசும்போது நீங்க ஒரு நிலைப்பாடு, நான் ஒரு நிலைப்பாடு, ஒருவேளை என்னதிலிருந்து உங்களது எதிர்க்கிறதா இருக்கும், முரண்பட்டதாக அங்கு இருக்கும். ஸோ அப்ப என்னன்னா, பிரச்சனைகளையோ அல்லது வித்தியாசங்களையோ வேற்றுமைகளையோ தவிர்க்கலாம் முடியவே முடியாது. கண்டிப்பா ஒருவேளை உங்களுடைய பிசினஸ் மீட்டிங்லயே அது நீங்க ஒவ்வொரு முறையும் அனுபவிச்சிருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலேயாவது இங்கிருந்து நடத்துகிறவர் முன்வைக்கக்கூடிய ஆலோசனைய எல்லோரும் எந்தவித மாற்று கருத்துமே இல்லாம முத முறையவே ஏற்றுக்கொண்டிருப்போமானா கண்டிப்பா இல்ல. என்ன நிரூபிக்குது? அது வேறுபட்டவர்கள். நாம ஒவ்வொருத்தரும் மற்றவங்களிடத்திலிருந்து வேறுபட்டு இருக்கிறோம் பல ரீதியில. அதனால வேற்றுமைகள் வித்தியாசங்கள் நமக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அந்த வேற்றுமைகள் வித்தியாசத்தின் மத்தியில ஒருவேளை அன்பு கூறுதல் என்பது அது ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய சேலஞ்சு தான் நமக்கு. ஆனா கர்த்தர் இயேசு அந்த புதிய கட்டளை ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கன்னு சொல்லி
அதை திரும்ப திரும்ப 3 முறை அவர் ரிப்பீட் பண்ணியிருக்கும் போது அவர் சொல்லுகிற விஷயம் என்னன்னா, நீங்க ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தர் வேறுபட்டவர்களா இருந்துட்டு போங்க, உங்களுக்குள்ள வேற்றுமைகள் வித்தியாசங்கள் இருந்துட்டு போட்டோம், உங்க பிசினஸ் மீட்டிங்ல டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வெளிப்படட்டும், இதெல்லாம் இருந்துட்டாலும் அதெல்லாம் எதை தடை பண்ணிடக்கூடாது, ஒரே சரீரத்தினுடைய வேற வேற அவயங்கள் என்ற அந்த உணர்வை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, விட்டுடாதீங்க. வேற வேற அங்கங்கள் தான், அவயங்கள் தான், ஆனா ஒரே சரீரத்தின் அவயங்கள், ஒரே குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களாக இருக்கிறோம். இறுதியில நாம ஒருவரை ஒருவர் நேசித்து தான் ஆகணும், அன்பு கூர்ந்து தான் ஆகணும். டிஃபரன்சஸ், வேற்றுமைகள் வித்தியாசங்கள் இருந்துட்டு போட்டும் ஒரு ஓரத்துல. அன்பானவர்களே, இந்த மனநிலைக்கு வருவது என்பது ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி. எது? நமக்குள்ள வித்தியாசம் இருக்கும், வேறுபாடுகள் இருக்கும், ஆனாலும் நாம எப்படி இருப்போம்? ஒருவரில் ஒருவர் உண்மையிலேயே மாசில்லாத அன்பினால பிணைக்கப்பட்டு இருப்போம். அந்த அன்பையே ஒருவருக்கொருவர் பரிமாறி கொள்ளுவோம் என்கிற நிலைக்கு நம்ம வருவது, அது உண்மையிலேயே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி தான். பிரியமானவர்களே, பாருங்க, அந்த அன்பு நமக்குள்ள அந்த ரீதியில ஒரு வேளை நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நமக்கே உரியவைகளை பற்றி சிந்திக்காம நம்ம என்ன பண்ணிடுவோம், மற்றவங்களுக்கு உரியவைகளை பற்றியும் அங்க சிந்திப்போம். ஒரு அந்த வேற்றுமைகள் வித்தியாசங்களை தாண்டி நாம் எப்படி அன்பு கூறுவது என்று கேட்டா, நான் விரும்பினதே நடக்கணும்னு நினைக்க வேண்டாம், மற்றவர்கள் விரும்பினதும் நடக்கட்டும் என்று விட்டு கொடுக்க முடிஞ்சா அந்த ஒரு அன்பு நம்ம அங்க கூற முடியும். ஒரு மன்னா இருக்கு, ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியினுடைய மன்னா. ரொம்ப அருமையான ஒரு கருத்து சகோதரர் அதுல சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை சகோதர சகோதரிகள் இடத்துல அன்பு கூறுதல் என்பது எவ்விதமான செயல்களுக்கெல்லாம் நம்மை அனுமதிக்கணும்னு அது சொல்லுது. ஒருவேளை அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, வாசிங்க அது மாத்திரம். ராஜரீக ஆசாரியர்கள் பல நேரங்களில் சரியாக புரிந்து கொள்ள தவறும் ஒரு வகை ஊழியம் என்னவென்றால், அமைதியின் நலன் கருதி நம்முடைய சொந்த வழிகள் அல்லது திட்டங்களை, நம்முடைய சொந்த முறைகள் அல்லது விருப்பங்களை, அது வெறும் தனிப்பட்ட விருப்பம் சார்ந்த விஷயமாக இருக்கும் பட்சத்தில் நாம் துறந்துவிட்டு அதற்கு பதிலாக பிறருடைய திட்டங்களையும் விருப்பங்களையும் ஏற்றுக்கொள்வதாகும். வேறுபட்ட நபர்களாக வேறுபட்ட நிலைப்பாடுகளோடு நமது கருத்திலிருந்து மற்றவங்க கருத்திலிருந்து நம்ம வேறுபட்டவர்களாக இப்படியாக கூடி வந்து உட்காரும் போது எப்படி அங்க அன்பு கூறுவது? இந்த ஒரு அருமையான ஆலோசனை அங்க சொல்றாரு பாருங்க. இங்கிலீஷ்ல நான் வாசிச்சா, ஒன் ஃபார்ம் ஆஃப் சர்வீஸ் frequently not discerned by the royal priesthood. அப்படின்னா ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாரால பல நேரங்கள்ல சரியாக புரிந்து கொள்ள தவறும் ஒரு வகை ஊழியம், ஒரு ஊழியம், ஒரு சேவை. அநேக சமயங்கள்ல நாம உணர்றதே கிடையாது. என்ன சேவை, என்ன ஊழியம் என்று நாம பார்க்கும்போது, is the opportunity of renouncing our own ways or plans, our own methods or preferences. என்னது? அமைதியின் நலன் கருதி நம்முடைய சொந்த வழிகள் அல்லது திட்டங்களை, நம்முடைய சொந்த முறைகள் அல்லது விருப்பங்களை, இன்னும் குறிப்பா அது வெறும் தனிப்பட்ட விருப்பம் சார்ந்த விஷயமாக மாத்திரமே இருக்கும் பட்சத்துல அதை விட்டு கொடுக்க முடியும், அதை கைவிட முடியும். அப்படி விட்டு கொடுத்துட்டு, அதுதான் நாம் அதை துறந்து விட்டு அதற்கு பதிலாக பிறருடைய திட்டங்களை விருப்பங்களை ஏற்றுக்கொள்வதாகும். ஒருவேளை எனது ரொம்ப தாழ்மையான ஒரு சஜஷன் தான், எவ்ரி பிசினஸ் மீட்டிங்க்கு முன்னாடி இந்த மன்னா வாசிச்சுட்டு போனா நல்லது. ஒருவேளை சும்மா ஒரு சஜஷன். அதாவது சகோதர சகோதரிகளுக்குள்ள இது போன்று சில வேற்றுமைகள் வித்தியாசங்கள்
வெளிப்படும் போது, அது பிசினஸ் மீட்டிங்கோ அல்லது வேற எந்த சூழலோ, சகோதர சகோதரிகளே, அதன் மத்தியில நாம அன்பு காண்பிப்பது என்பது இப்படி நாம இருந்தோம்னா நம்மால் அங்க செய்ய முடியும். பிரியமானவர்களே, இது நாம கவனித்தா இந்த ரீதியில கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க முடியும். ஒருவேளை ஏன் ஒருவரில் ஒருவர் நம்ம கட்டாயம் அன்பு கூர்ந்தாவணும், இது போன்ற வேற்றுமை வித்தியாசங்களை எல்லாம் தாண்டி அன்பு கூர்ந்தாவணும்னா, கர்த்தர் இயேசு நம்மை பற்றி தேவன் கிட்ட சொல்லும் போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அப்படின்னா கர்த்தர் இயேசுவுக்கு சகோதரர்கள் ஸ்தானத்துல நம்மை தெரிந்தெடுத்து தந்தது யாரு? பிதாவாகிய தேவன் என்று கர்த்தர் இயேசு அங்க சொல்லியிருக்கிறார். அப்போ நாம என்ன உணரணும் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்பவர்கள் நம்முடைய செலக்ஷன் இல்ல, நம்முடைய சாய்ஸ் ஆஃப் பிரதரன் இல்ல. அவங்க நான் விரும்பி இவரை சகோதரன் இவங்களை சகோதரின்னு தேர்ந்தெடுத்துட்டேன் என்று சிந்திக்காம, எனக்கு யார் சகோதரனா இருக்கணும் யார் சகோதரியா இருக்கணும் என்று சொல்லி தேவனே தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுத்துட்ட சகோதரன் சகோதரின்னு அவங்கள நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் இயேசுனுடைய கட்டளைய நம்ம நிறைவேற்றுவது தவிர நமக்கு வேற ஆப்ஷனே அங்க இருக்காது. இவர்கள் தான் தேவன் எனக்கு தந்துட்ட சகோதர சகோதரிகள், இவங்க தேவன் எனக்கு தந்த சகோதர சகோதரிகள். ஒருவேளை அப்படி நம்ம கொஞ்சம் உணர்வோட நம்ம சிந்திச்சு பார்ப்போமே. இது மத்தியக்கர எக்லீஷியா. இந்த மத்தியக்கர எக்லீஷியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் எனக்காக இந்த பகுதியில தேவன் தெரிந்தெடுத்து பிரிச்செடுத்து இங்க கொடுத்திருக்கிற சகோதர சகோதரி. பிரியமானவர்களே, அப்படி நாம் நினைக்கும் பொழுது கண்டிப்பா அந்த ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்ற கர்த்தருடைய கட்டளைய நம்ம கண்டிப்பாக அங்க நிறைவேற்ற முடியும். ஆனா இந்த அன்பு அதனுடைய டிகிரி வேற. அன்பு கூறணும், ஆனா எவ்வளவு ஆழமா அன்பு கூறணும், அதனுடைய ஒரு ஒரு ஆழ்ந்த புரிதல் என்ன? அன்பானவர்களே, நிறைய நாட்கள்ல பாடங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம்ல. பொன்னான பிரமாணம். பொன்னான பிரமாணம்னா பேசிக்கா என்ன? நீதி. கரெக்ட், அவ்வளவுதான், அதோடு நிறுத்திக்கலாம். பொன்னான பிரமாணம் என்பது நீதியை நடப்பிக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க எனக்கு என்ன செய்யணும்னு நான் விரும்புகிறேனோ அதையே நான் என்ன பண்ணிடுவது. ஆனா இது ரொம்ப கடினமா இருக்கு நமக்கு. ஆனா அன்பு என்பது சும்மா ஒரு தெளிவுக்காக தான் கேட்கிறேன். பொன்னான பிரமாணத்தை விட பெருசா இல்லை, எப்படி கஷ்டமா இல்லை, எப்படி அது 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 படிச்ச ஞாபகம் தான் உங்களுக்கு தோணும். ஆமா, அதாவது அந்த பொன்னான பிரமாணம் புத்தகத்துல ஒரு நல்ல உதாரணம் சொல்லி எடுப்பாங்க. பொன்னான பிரமாணம் அப்படின்னா அந்த படி இருக்குல்ல, படினா என்ன சொல்லுவீங்க கர்நாடகால? ஸ்டெப்ஸ் இல்ல, இந்த படி இல்ல, இந்த அளந்து கொடுப்போம்ல, அளந்து கொடுக்குற அதுக்கு பேர் என்னங்க? சேர். சேர் இருக்குல்ல இல்லைங்களா? அது கரெக்டா ஃபில்லா இருந்துச்சா அதுக்கு பேர் என்னது? நீதி. அது பொன்னான பிரமாணம். ஆனா பிரதர் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அன்பு என்ன பண்ணும்னா கரெக்டா நிரப்பிடும். அப்படின்னா என்ன பண்ணிடும்? நீதியை செஞ்சிடும். அதோட நிக்காது, அதுக்கு மேல அதை அழுத்தும், அதுக்கு மேல குவிக்கும். எவ்வளோ எவ்வளோ மேல வைக்க முடியும்? அந்த படி அல்லது சேர் என்கிற அந்த ஒரு பாத்திரத்துல நிரப்ப வேண்டிய நியாயமான நீதியான அளவை நிரப்பிட்டுனா போதும், அதான் நீதி. அதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. திஸ் இஸ் கோல்டன் ரூல். பட் லவ் என்ன? the ரூல் ஆஃப் லவ் என்ன? அன்பினுடைய பிரமாணம் என்ன? நீதியை செஞ்சுட்டு அதுக்கு மேல செய்ய முடியுமா என்று சந்தர்ப்பம் பார்க்கும், சந்தர்ப்பத்தை உருவாக்கும், அழுத்தி. அது அழகா இருக்கும், அது வசனத்திலேயே அமுக்கி குலுக்கி குமிச்சு வச்சு கொடுக்கும். ஸோ அப்போ
சகோதரர்களிடத்தில் அன்பு கூறுதல் என்பது இந்த ஆஸ்பெக்ட்ல, இந்த ரீதியில் பிரதர் அழகா கோட் பண்ணி காமிக்கிறாங்க. கர்த்தர் இயேசு ஒருவேளை கோல்டன் ரூல் மாத்திரம் காண்பிச்சிருந்தாருன்னா, கடைபிடிச்சிருந்தாருன்னா, இந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் அவரு பண்ணியிருக்க மாட்டாங்க. இஃப் ஜீசஸ் ஹேட் லவ்ட் ஜஸ்ட் அக்கார்டிங் டு த கோல்டன் ரூல், கர்த்தர் இயேசு ஒருவேளை இந்த பொன்னான பிரமாணத்தின் அளவுக்கு தக்க மாத்திரம் அன்பு கூர்ந்திருந்தார் என்றால், he would not have died for us, நமக்காக அவர் மரிச்சிருக்க மாட்டார். But he did more, ஆனா அவர் அதை பார்க்கலாம் அதிகம் செஞ்சிருக்கிறாரு. And he requires that his followers should do more for each other. அப்போ நீதி எதிர்பார்த்ததுக்கு மேல கர்த்தர் இயேசு நமக்காக பலியாகினதுனால, அவர் அப்படி செய்தது மாத்திரமில்ல, நீதியை நிறைவேற்றி நீதிக்கும் அதிகமாக கொடுத்து அவர் அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிறவர்கள் கூட அதையவே செய்யும் படிக்க அவர் அங்க எதிர்பார்க்கிறாங்க. ஸோ நாம சில விஷயங்கள்ல அந்த அடிப்படை புரிதல், அந்த மேலெழுந்த வாரியான புரிதலை தாண்டி கடந்து போவதற்கு முயற்சித்தா ரொம்ப நல்லது. சகோதரர்கள் இடத்தில் அன்பு கூறுவோம் என்பது அது ஒரு மேலோட்டமான விஷயம்தான். அது ஒரு பெரிய கட்டளை, அது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுல கூட கொஞ்சம் இன்னும் கடந்து போனோம்னா அந்த அன்பு என்பது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லது. ஒருவேளை அப்படி நீதியானது எதுவோ, சரியானது எதுவோ அதை சகோதர சகோதரிகளுக்கு செஞ்சுட்டு அதுக்கும் மேல அவர்கள் இடத்துல அன்பு கூறும் விதமாக நம்மால இயன்றதையெல்லாம் செய்யணும்னு நினைச்சு நாம செய்யும் போது பிராக்டிக்கல் வாழ்க்கையில் அது எப்படி வெளிப்படும்? பிராக்டிக்கல் வாழ்க்கையில பாருங்க, செர்மன் புக்ல சகோதரர் சொல்லும் போது, this will mean tender heartedness, humble mindedness. அப்படின்னா ரொம்ப சகோதர சகோதரிகள் கிட்ட எந்த சூழல் மத்தியிலும் மென்மையான இருதயம் உள்ளவர்களாக நாமோ காணப்படுவோம். அது மாத்திரமில்ல, தாழ்மையுள்ள இருதயம் உள்ளவர்களாக காணப்படுவோம். ஒரு ஆச்சரியமான ஒரு கமெண்ட். அண்டு அது மாத்திரம் இல்ல, forbearance to recent injuries and revilings. அப்படின்னா ஒருவேளை சகோதர சகோதரிகள் நமக்கு ஏற்படுத்திட்ட காயமா இருக்கட்டும், அல்லது நம்மை குறித்து அவர்கள் பரியாசம் பண்ணினதா இருக்கட்டும், அவைகளுக்கெல்லாம் நம்ம எப்படி இருப்போம்னா மிகுந்த பொறுமையுள்ளவர்களா இருப்போம். பட் நோட் பண்ண வேண்டிய வார்த்தை என்னன்னா, அவர்கள் கொடுத்துட்ட அந்த காயம் அல்லது அவர்கள் கொடுத்துட்ட செய்துட்ட பரியாசம் என்பது ரீசண்டா இருந்தா கூட அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா இப்பதான் காயப்படுத்தினாங்க, இப்பதான் பரியாசம் பண்ணாங்க, அதுக்கு கூட பொறுமையுள்ளவர்கள். ஏன் இது ஏதாவது கஷ்டமா? இல்ல இதுல என்ன கஷ்டம்? ஏன் பிரதர் அப்படி சொல்றாங்க? ஒருவேளை யாரும் புரியலன்னு நினைக்கிறேன். சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்து ரொம்ப ரீசண்டா நீங்க வாங்கிட்ட காயமே என்றாலும் கூட, சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்து ரொம்ப ரீசண்டா நீங்க பட்டுட்ட அவமானம் என்று சொன்னா கூட பரவாயில்ல, அன்பு கூறுகிறவர்களாக இருந்தா அதையெல்லாம் ரொம்ப பொறுமையோடு சகிப்போம் அப்படின்னு சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன் ரொம்ப ரீசன்ட்னு சொல்றாங்கன்னு கேட்கிறேன். சூட்டோட சூடா இருப்போம், புரியுதுங்களா? சூட்டோட சூடா, அதாவது போன வருஷம் அவர் செஞ்சது அது பரவாயில்ல, அவர் போன வருஷம் செஞ்சது நான் பொறுத்துட்டேன், சகிச்சிட்டேன். இப்ப நாம சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாட்கள் போயிடுச்சு, அந்த காயம் மாறி இருக்கும், வலி வேதனை மறைஞ்சிருக்கும், அதை பொறுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ரொம்ப பின் பாயிண்டா தான் சொல்றாங்க. என்ன சொல்றாரு? forbearance to recent injuries and revilings. உண்மையான அன்பு என்று இருந்துச்சுன்னா, அது சகிக்க முடியும், பொறுக்க முடியும்னா, சகோதர சகோதரிகள் விஷயத்துல சமீபத்துல அவங்க மூலம் வாங்கின காயத்தையும் பொறுக்கும், சகிக்கும். அந்த சமீபம் எவ்வளவு க்ளோஸா வேணா எடுத்துக்கலாம். இப்பதான் அவமானப்படுத்தினாங்க, இப்பதான் நம்மளை காயப்படுத்தினாங்கன்னா கூட, அடுத்து அதிக அன்பு இருந்துச்சுன்னா, உண்மை அன்பு இருந்துச்சுன்னா, மறு நொடி கூட அதை பொருட்படுத்தாம அதை சகிச்சுட்டு அவங்களுக்கு நன்மை செய்வதற்கு போகும். ஸோ ஒருவேளை அன்பானவர்களே, அந்த ஒருவர் இடத்துல ஒருவர் அன்பு கூறுங்கள் என்பது இந்த அளவுக்கு நாம சிந்திச்சுட்டா ரொம்ப நல்லது. ஸோ அப்போ முதலாவது படிப்பினை, இரண்டாவது படிப்பினை நாம் அங்க பார்த்துருக்கிறோம். மூன்றாவது படிப்பினை
நமக்கு சொல்லும் பொழுது யோவான்ல 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்ளுவேன். பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் ஒரு ஆச்சரியமான உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிற வசனம். நம்முடைய இரட்சகர் அந்த கடைசி ராத்திரி சீஷர்கள் கிட்ட சொல்லிட்ட அநேக ஆறுதலான வார்த்தைகள்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைய நேரம் கருதி சுருக்கமா சொன்னோம்னா, கர்த்தர் இயேசு இந்த வசனத்தை சொன்ன போது அது வரைக்கும் கிபி 33 இது அவர் சொல்றாங்க. அது வரைக்கும் பரலோகத்துல திவ்ய சுபாவத்துல இருப்பவங்க வசிப்பதுக்குன்னு ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்படல. அப்படின்னா சேராபீன்களுக்கு இடம் இருக்குது, கேருபீன்களுக்கு இடம் இருக்குது, தூதர்களுக்கு இடம் இருக்குது. அதுதான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். பரலோகத்துல ஒவ்வொரு ஜீவிக்கும் ஒவ்வொரு வாசஸ்தலம், ஒரு இடம் தேவன் ஆயத்தம் பண்ணியிருந்தாங்க. அவங்க அதுல வசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் இயேசு இந்த வசனத்தை சொல்கிற வரைக்குமே பரலோகத்துல டிவைன் பீயிங்ஸ்க்கு ஒரு இடம் இல்லை. ஏன்? அது வரைக்கும் டிவைன் பீயிங்ஸ் சொன்னா யார் மாத்திரமே தான்? பிதா மாத்திரமே தான், வேற யாருமே இல்லை. இப்போ முதல் டிவைன் பீயிங், முதல் தெய்வீக சுபாவத்துக்குரியவரா கர்த்தர் இயேசு மரிச்சு உயிர் தெள போறார். இப்ப அவர் சொல்றாரு, நான் திவ்ய சுபாவத்துக்கு வந்துட்டு பரத்துக்கு போகும்போது முதல் வேலை உங்களுக்காக ஒரு ஸ்தலம். அப்படின்னா என்னுடைய அடிச்சுவடுகள் பின்பற்றி வருகிற உங்களுக்கும், நீங்களும் திவ்ய சுபாவத்துக்கு உயர்த்தப்படும் போது நீங்களும் நானும் ஒன்னா இருப்பதுக்கு பரலோகத்துல இது வரைக்கும் ஒரு இடம் இல்லை. நான் போனவன முதல் வேலை அதுதான் நான் செய்வேன். செஞ்சுட்டு மறுபடியும் உங்களை என்னிடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்ன அருமையான ஒரு விஷயம்னா, அவர் இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுல இருந்து திரும்பி வருகிற வரைக்கும் எத்தனை வருஷம்? சில சமயங்கள் அப்படியே மயங்கிடுறீங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க. இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கும் திரும்பி வருவதுக்கும் இடையில எவ்வளவு வருஷம்னு கேட்டோம். துல்லியமா சொல்ல வேண்டாம், தோராயமா சொல்லுங்க. அப்ராக்சிமேட்டா 2000 வருஷம், 2 மில்லேனியம் சொல்லலாம். எக்ஸாக்டால கொஞ்சம் கம்மி தான், சரிங்களா? இவ்வளவு வருஷம் அவர் செய்திருக்கிற வேலைகள்ல ஒரு வேலை என்னன்னா, பரலோகத்துல திவ்ய சுபாவத்துல எழுப்பப்பட போறவங்களுக்கான ஸ்தலம் என்ன பண்ணப்பட்டுச்சு? ஆயத்தம் பண்ணப்பட்டுச்சு. வசனங்களை எடுக்கும்போது சில நுணுக்கமான விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா நமக்கு அங்க தெரியுது. இந்த வசனம் நமக்கு காண்பிப்பது என்னன்னா, ஆமா, கிபி 33 வரைக்கும் கர்த்தர் இயேசு சொல்ற வார்த்தையில திவ்ய சுபாவத்துல இருப்பவங்களுக்கான வாசஸ்தலம் இல்லை. அவர் பரத்துக்கு ஏறி போய் தான் ஆயத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். திரும்பி வருகிற வரைக்கும் அந்த வேலையில தான் இருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு இறங்கி வராங்க. சும்மா ஒரு கற்பனைக்காகத்தான். கிட்டத்தட்ட ஒரு 1900 வருஷத்துக்கு மேல கர்த்தர் இயேசு பரலோகத்துல இப்படி ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்ப அவர் வந்துட்டார் அப்படின்னா இப்ப ஆயத்தம் பண்ணி முடிச்சாச்சு. அப்பேற்பட்ட ஸ்தலம் எப்படி இருக்கும்? அது ஏன் கர்த்தர் இயேசு சொல்லணும்? பாருங்க, வசனம் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, உங்க இருதயம் கலங்கும். இந்த பூமியில நீங்க என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையில உங்க இருதயம் கலங்கும். உங்க இருதயம் கலங்கும். எதை குறிச்சு? நீங்க எல்லாம் பூமியில வாழ்றீங்க, நீங்க எல்லாம் மாம்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த பூமிக்குரிய மாம்சீக வாழ்க்கையை குறிச்சு உங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் எழும்பும். உங்களுக்கு கலக்கமும் பயமும் வரும். அது சமயம் நீங்க அந்த கலக்கத்தை எல்லாம் மேற்கொள்ளணும்னா, நான் இப்போ ஒன்று சொல்றேன். உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலம் பரலோகத்துல நான் போய் முதல்ல ஆயத்தம் பண்ண போறேன். திரும்பி வரும்போது அந்த ஸ்தலத்துக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு போவேன்னா, கர்த்தர் இயேசு சொல்லிட்ட இந்த ஆலோசனை அவசியம் இல்லாம அவர் சொல்லியிருக்க மாட்டாங்க.
அப்போ எதனால நம்முடைய இருதயம் கலங்கும் என்று சொன்னா, இந்த பூமியில நாம வாழும் போது சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா வருஷங்களை கடந்து போக போக நம்ம எல்லாருக்கும் வயதாகிட்டே தானே போகுது. அந்த வயதாகிட்டே போகும்போது இந்த மாம்சத்தினுடைய வீரியம் பலன் கண்டிப்பா குறையும். இந்த வாழ்க்கை எப்போ முடிவுக்கு வருமோ அப்படிங்கிற பயம் நமக்கு ஏற்படும். அல்லது வாலிபர்களாகவே ஆரோக்கியத்துல இருந்துட்டா கூட எதிர்பாராத நோய்கள் நமக்கு அனுமதிக்கப்படும். விழுந்து போன சரீரம் தானே. அந்த நோய் எல்லாம் திடீர்னு உயிருக்கே ஆபத்தான நோய்களா கூட இருக்கலாம். அது போன்ற சமயங்கள்ல உங்களுடைய உயிர் குறித்து உங்களுக்கு கலக்கம் வரும். இந்த பூமியில நீங்க வாழ போற நாட்கள் குறித்து உங்களுக்கு பயம் வரும். அல்லது இந்த பூமியில நீங்கள் ஆரோக்கியமா சந்தோஷமா சமாதானமா வாழ்வதற்கு ஆதாரமாக நீங்க எதை நினைச்சிட்டீங்க? உங்க தொழிலா, உங்க வருமானமா? அது திடீர்னு தடைப்பட்டு போகலாம், கைவிட்டு போகலாம். வாழ்வாதாரமே ஆட்டம் கண்டிடும். உங்களுக்கு இந்த வாழ்க்கை பற்றின மிகப்பெரிய பயம் வரும், கலக்கம் வரும் அன்பானவர்களே. அல்லது உங்களுக்கு இந்த உலகத்துல சமாதானம் சந்தோஷத்துக்கு நீங்கள் இந்த பூமியில பெற்றுக்கொண்ட உறவுகள் தான் முக்கியமான காரணமா? அவங்கள சிலரை எதிர்பாராத சூழல்ல பறி கொடுத்துடுவீங்க. ஒண்ணு அவங்க கைவிட்டுடுவாங்க, அல்லது நீங்க மரணத்துல நீங்க பறி கொடுத்துடுவீங்க. இருந்த மாதிரி இருக்கும், திடீர்னு நீங்கள் தனிமையில தள்ளப்பட்டு இருப்பீங்க. அந்த தனிமை உங்களை வாட்டும். ஸோ இது போன்று இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எனக்காக என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நீங்கள் வாழும் போது இந்த வாழ்க்கை நிதர்சனமற்ற வாழ்க்கை, ஒரு டெம்பரவரி தான். நெக்ஸ்ட் இது எப்போ கையை விட்டு நழுவுமோ என்கிற அந்த சூழல் இது போன்ற பின்னணியில உருவாகும் போது கலங்கும். அப்ப கலங்காதீங்க. இந்த லைஃப் உங்களுக்கு நீங்க இலக்கை அடைவதற்கு, அந்த இலக்கை அடைகிற நோக்கத்துக்காக அனுமதிக்கப்பட்டது, அவ்வளவுதான். உண்மையில உங்களுக்கு பரலோகத்துல ஒரு உன்னதமான ஸ்தலமே நானே போய் ஆயத்தம் பண்றேன். நீங்க நிரந்தரமா எந்த கவலையும் இல்லாம இருக்க போகிற ஒரு இடம் அதுதான். இந்த மாதிரி சூழல்கள் உருவாகி கலக்கம் வருகிற சமயங்கள்ல கலக்கத்தை மேற்கொள்ளணும்னா just think about that future house. அந்த எதிர்காலத்துல நிச்சயமா உங்களுக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாசஸ்தலம் உங்களுடைய இந்த கலக்கத்தின் மத்தியில உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தீபமா இருக்கட்டும். அன்பானவர்களே, உண்மைதான். நம்மிலே நிறைய பேரு ஒருவேளை அந்த கலங்குற அனுபவங்கள் ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில வந்திருக்கலாம். அது வரும்போது இந்த உலக வாழ்க்கை சீக்கிரம் முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும் தானே நாமளே நம்புறோம். அப்ப நமக்கு இந்த உலகத்தின் மீது, இந்த வாழ்க்கை மீதான பிடிப்பு என்பது சுத்தமா மங்கி போய், ச்சே தேவனோடு போயிட்டா நல்லா இருக்கும், ராஜ்யம் ஆரம்பிச்சுட்டா நல்லா இருக்கும், இந்த போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கை வேண்டாம் அப்படியெல்லாம் நினைப்பது உண்மைதானே. கண்டிப்பா அன்பானவர்களே, அது நம்ம எடுத்துக்கணும். அது நமக்கு நம்முடைய இரட்சகர் கொடுத்திருக்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. 3வது படிப்பினை. அடுத்தது நாம பார்க்கலாம் ஒரு படிப்பினை. பாருங்க, முதல்ல உங்களுக்குள்ள யார் பெரியவன் என்கிற எண்ணமே வேண்டாம். மாறாக மனத்தாழ்மையில ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வது மாத்திரமே உங்க கவனமா இருக்கட்டும். முதல் படிப்பினை. 2வது, ஒருவரில் ஒருவர் என்ன பண்ணிடுங்க, அன்பு கூர்ந்திடுங்க என்பது 2வது. அன்பு கூறுவதற்கு கடினமான சூழல்களிலும் அன்பு கூர்ந்திடுங்க என்பது. 3வது, எதிர்கால நம்பிக்கை பற்றின ஒரு ஒரு எண்ணம் எப்போதும் உங்களுக்கு இருக்கட்டும். 4வது நாம் சொல்லும் பொழுது யோவான் 14 அவர் சொல்றாங்க, 27ஆம் வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும். முதல்ல கலங்காமல் இருப்பதாகன்னு சொன்னாங்க, சொல்லிட்டு அதுக்கு ஒரு தீர்வு சொன்னாங்க. ஆனா இங்க அவர் கூடுதலா சொல்கிற விஷயம் என்னன்னா, உங்க இருதயம் என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். அப்படின்னா என்ன? அதாவது கர்த்தர் இயேசு இந்த வார்த்தை சொல்லும் போது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்லும் போது கண்டிப்பா சோதனைகள் இருக்கு, கண்டிப்பா வலிகள், வேதனைகள், பாரங்கள் நமக்கு இருக்கு, கடின அனுபவங்கள் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் அவர் சொல்ற விஷயம், பயம் மாத்திரம் வேண்டாம், பயம் வேணாம். ஏன்னா இந்த வசனத்தை அப்படியே எடுத்துட்டோம்னா, லிட்டரலா எடுத்துட்டோம்னா,
கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. பயம் வேண்டாம். சோதனை மத்தியிலையும் சரி, வேதனை, அப்புறம் துக்கம், துயரம், பாரம் அதெல்லாம் இருக்கு. பட் அதன் மத்தியில பயப்படாதீங்க என்பது தான் அவருடைய அந்த ஆலோசனை, அன்பானவர்களே. ஏன்னா அது கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் ஒரு எதிர்கால நன்மைக்காகத்தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாங்க, அதை அனுமதிச்சிருக்கிறாங்க. ஸோ எப்படி அது சோதனை தான், அது உபத்திரவம் தான், அது வேதனை தான், அது இழப்பு தான். ஆனாலும் கலங்கக்கூடாது. ரொம்ப முக்கியமா அதன் மத்தியில பயப்படக்கூடாது. கர்த்தர் சொல்றது ஓகே. ஆனா எப்படி அந்த சூழலை அணுகினா அந்த சூழலின் மத்தியில பயப்படாம நாம் இருக்க முடியும்? இப்ப லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் வந்துடுச்சு, உயிரே போயிடுங்கிற மாதிரி ஒரு நோய் வந்துடுச்சு. பயப்படாதீங்க, கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சாத்தியம்? அன்பானவர்களே, பிராக்டிக்கலா சந்திக்கணும் இல்ல? அவர் சொல்லியிருக்கிறாங்க உண்மை, பட் அது எப்படி பிராக்டிக்கலா செய்வது? அன்பானவர்களே, தேவன் அவங்க கரத்தால அல்லது அவங்க கரத்திலிருந்து ஏதாவது நமக்கு ஒண்ணு அனுமதிச்சுட்டாங்க, தந்துட்டாங்கன்னா அதை நம்முடைய நன்மைக்காக மாத்திரமே என்று கருதி தான் தந்திருக்கிறாங்கன்னு நம்ப பழகணும். அதுதான் அந்த சீக்ரெட். நமக்கு நன்மையை உண்டாக்காத எதையுமே தேவன் என்ன பண்ண மாட்டாங்க. அது லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸா இருக்கட்டும், அப்படின்னா உயிரே போற மாதிரியான நோயா இருக்கட்டும், அல்லது மிகப்பெரிய வாழ்வியல் நஷ்டங்களா இருக்கட்டும், பாரங்களா இருக்கட்டும், எதிர்பாராத திடுக்கிடும் அனுபவங்களாக இருக்கட்டும், அதுல எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்துட்டாலும், கலக்கமே இருந்துட்டாலும் ஏன் பயப்பட வேண்டாம், அல்லது எப்படி பயப்படாம இருக்க முடியும்னா, இது தேவன் தான் எனக்காக அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலம் ஏதோ ஒரு நன்மை நடக்கத்தான் போதுங்கிற அந்த ஒரு கருத்தின் மீதான அதீத நம்பிக்கை இருந்தா ஒரு வேலை பயப்படாம அங்க இருக்க முடியும். ஆனா அது நாம கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான். பல அனுபவங்கள் வரும், பயப்படுவோம். ஆனா போக போக ஒரு வேலை பாருங்க, இன்னைக்கு இது பகிர்ந்து கொள்கிறோம், இதுக்கு முன்னாடி பகிர்ந்து கொண்டிருப்பாங்க, இனியும் பகிர்ந்து கொள்ளுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரே கருத்து திரும்ப திரும்ப பதியும் பொழுது நம்முடைய மனதில் ஒருவேளை பரிசுத்தாவியின் துணை கொண்டு இதை இப்படித்தான் அணுகணுமோ, அதுதான் தேவனுடைய சித்தமா என்று புரிந்து கொண்டு அந்த பக்குவத்துக்கு நாம அங்க வருவோம். இது கர்த்தர் இயேசு தொடர்ந்து 15ஆம் அதிகாரத்துல பேசும்போது அந்த அருமையான ஓமையின் மூலம் சொன்னாங்க. அப்படின்னா உங்களுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்யும், பயப்படக்கூடாது. ஏன்னா இறுதியில அதெல்லாம் ஒரு நன்மைக்கு தான் வழி நடத்துங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணுங்கிறது அந்த திராட்சை செடி ஓமையில சொல்றாங்க. யோவான் 15:2 நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன பண்றாங்க, அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை இங்க என்ன இங்க அந்த கான்செப்ட் நமக்கு ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். ஆனா அது ஒரு அளவுக்கு மேல ஒரு புரிதலோடு நம்ம மனசுல போய் உக்காந்தா நல்லது. செடி கர்த்தர் இயேசு, கொடி நாம. கொடிகள்ல சில வகை இருக்கு. இங்க சில கொடி என்ன பண்றதே இல்லை, கனி கொடுக்காத கொடியின் விஷயத்துல தோட்டக்காரர் அக்கறையா ஏதாவது செய்யறாரா? கனி கொடுக்காத கொடியில ரொம்ப அக்கறையோட ஏதாவது தோட்டக்காரர் செய்யறாரா? என்ன நான் கேட்கிற கேள்வி நீங்க விழிப்பா கேட்கணும். கனி கொடுக்காத கொடி, கனி கொடுக்கறதே இல்லை, அந்த கொடி விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா ஏதாவது செய்யறாரா? ரொம்ப கன்சர்ன்டா ஏதாவது செய்யறாரா? ஒன்னும் செய்யறது. ஆனா கனி கொடுக்கிற கொடியா இருந்துட்டா கன்சர்ன்டா, அக்கறையா, கவனத்தோட ஏதாவது செய்யறாரா? செய்யறாரு. என்ன செய்யறாரு? சுத்தம் பண்றாரு. சுத்தம் பண்றார். அது நேரம் எடுத்துக்கும், அதிக கவனம் எடுத்துக்கும். பிரியமானவர்களே,
அப்போ நல்லா கவனிச்சுட்டா அந்த சுத்திகரிக்கிற வேலை வந்து நமக்கான சோதனைகளை குறிக்குது. ஆனா அந்த சோதனைகள் என்பது யாருக்கு தான்? கனி பாருங்க, இந்த ரியலைசேஷன் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, சோதனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ண அனுமதிக்கணும்? இல்ல இல்ல, சோதனை வருது, உடனே என்ன பண்றோம்? மனசுல துக்கம் தான் ஆயிடுறோம் இல்லையா? புரியுதுங்க? துக்கம் தான் ஆயிடுறோம், வேதனை தான் பட்டுடுறோம், புலம்பிடுறோம். அப்படின்னா அந்த சோதனைக்கு ரியாக்ஷன் நம்ம சைட்ல எப்படி வருது? நெகட்டிவ் தானே வருது. நெகட்டிவ் வரலாமா? இந்த பாயிண்ட அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறோமே, இன்டெலெக்சுவலா புரிஞ்சுக்கிறோம். ஓ, கனி கொடுத்தா சுத்தம் பண்ணுவாரு, சுத்திகரிப்பாரு. எதுக்காக? இன்னும் அதிக கனி கொடுக்கணும். அப்படின்னா நம்ம உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கிறோம், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற பாத்திரங்களாக இருப்போம், ஊழியத்தின் பிரயாசம், பலியின் பிரயாசங்கள் வாழ்க்கையில இருக்கும். நமக்கு சோதனை வரும், நமக்கு தான் சோதனை வரும், நமக்கு தான் உபத்திரவங்கள் இருக்கும். அந்த சோதனையும் உபத்திரவமும் நம்மை வந்துட்டு நம்முடைய வாழ்க்கை குறித்து வேற மாதிரி நெகட்டிவா சிந்திக்கிறதுக்கு அவசியமே இல்லை. தேவன் கருத்துல பிரயோஜனம் உள்ள பாத்திரமா இருக்கிறோம். ஒருவேளை இன்னும் அதிக பிரயோஜனம் உள்ள பாத்திரமா மாறுவதற்கு ஏதோ தேவன் அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த அந்த ஆட்டிடியூட், அந்த ஆங்கிள் வந்து எடுக்க முடியணும் சகோதர சகோதரிகள், அது எடுக்க முடியும். ஆனா இங்க அந்த ப்ரூவ் பண்றாங்க. கஷ்டமான அனுபவங்கள் தான், பட் எண்ட் ரிசல்ட் வந்து மோர் ஃப்ரூட், அதிக கனி இருக்கும். ஸோ இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம எடுத்துக்கணும். கர்த்தர் இயேசு ஒருவேளை கடைசி ராத்திரியில நமக்கு அருமையாக சொல்லிட்டு போன ஆலோசனைகள், நீங்க என்ன கொடியா இருந்தீங்கன்னா, கனியும் கொடுத்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் எதிர்பார்க்கறது அதிக கனி. இந்த அதிக கனி வரணும்னா தேவையில்லாத கசட்டுகளை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். அப்பா வந்து சுத்தம் பண்ணுவார். அது போல சில கஷ்டமான அனுபவங்கள் உங்களுக்கு போகும்னா ஆக்சுவலா அது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு அனுபவம், நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு மெச்சூர்டு நியூ கிரீச்சர்னுடைய பார்வைகள் நம்ம வாழ்க்கையில அப்படி போயிட்டே இருக்கணும் சகோதர சகோதரிக்கு. மாம்சத்துல வலிக்கும், வேதனை இருக்கும், பாரம் இருக்கும், மாற்று கருத்து இல்லை, அது மாம்சம். ஆனா உடனே புது சிருஷ்டி வந்து நிக்கணும் அங்க. நோ 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 நோ, நான் தேவனுடைய பிள்ளை, அவர் கரங்கள்ல ஏந்தப்பட்ட பாத்திரம், என்னுடைய நன்மைக்காக தேவன் இதை அனுமதிச்சிருக்கிறார். என்னில் ஏதோ ஒரு நல்ல மாற்றத்தை இந்த அனுபவம் கொண்டு வரப்போகுது. அது என்ன, எதுக்கு, எப்படி, நான் என்ன கோஆபரேட் பண்ணும், இந்த ஆங்கிள் நம்ம சிந்திச்சோம்னா ரொம்ப நல்லது. பிரியமானவர்களே, நம்மை குறித்து என்ன சொல்லலாம் நாம? 2 கொரிந்தியர் 4:17, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அதிசீக்கிரத்துல நீங்கும் இந்த ஒரு லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை. இங்க என்ன ஆச்சரியம்னா, நமக்கு நேரிடக்கூடிய உபத்திர அனுபவங்களை இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, அது என்னன்னு தான் சொல்லிட்டாங்க, லேசான. அப்படின்னா அந்த லேசான உபத்திரவத்துக்கு உள்ளதான் மனிதர்களாக நாம் அனுபவிக்கிறபடி தேவன் அனுமதிக்கிற எல்லா அனுபவங்களையும் போடணும். whatever may be the experience, தேவன் சொல்றது அது லைட் அஃப்ளிக்ஷன், அது லேசான உபத்திரம். அப்படின்னா தெரியல, இது நம்ம தேவன் தான் அவருடைய ஆவியில நமக்கு அந்த பலன் கொடுக்கணும். எப்படி நம்ம அதை புரிஞ்சு இந்த மாம்சமான வாழ்க்கையில என்னென்னலாம் அனுபவிக்கிறோம், என்னென்னலாம் சந்திக்கிறோம். சில சமயங்களில் நெஞ்சு வந்து அப்படியே நொறுங்கிடுது, அப்படியே நம்ம வந்து நொறுங்கி போயிடுறோம். சில அனுபவங்களை அனுபவிக்கும் போதோ, கேள்விப்படும் போதோ, பார்க்கும் போதோ. பட் தேவன் அவங்க ஸ்தானத்திலிருந்து சொல்றாங்க, பிள்ளைகளே, அது ஆக்சுவலா லேசான உபத்திரம் தான். ஏன்னா அன்பானவர்களே, அது நம்ம என்ன சொல்லலாம், தேவனுடைய அருமையான வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய அன்பு. என்ன இழப்பு இங்க நடந்தாலும் அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்குன்னு ஒரு காலம் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதுதான் பெர்மனன்ட். இந்த இழப்பு வந்து டெம்பரவரி. ஒருவேளை அதனால அவர் சொல்றாரு அது லேசானது. அல்லது
இந்த உபத்திரவம் நமக்கு ஒரு நித்தியமான கன மகிமை என்ன பண்ணுது? அந்த கனம் அந்த மகிமையோட ஒப்பிடும் போது இது லேசானது. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் எடுக்க முடிஞ்சா நமக்கு ரொம்ப நல்லது. வேத வசனங்களில் நம்மை பற்றி சொல்லும் போது முத்துன்னு சொல்லி இருக்கிறார். நம்ம அதே போல நம்மை அவருடைய வைரோன்னு சொல்லியிருக்கிறார். அதே போல நாம பொண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, முத்து அப்படின்னா அதை உறுத்துற ஒரு பொருள் அதுக்குள்ள போகாம அது என்ன ஆகாது? முத்து ஆகாது. முத்து வித்தவுட் தட் இரிட்டன்ட் இல்ல பியல் உண்டாகாது. அந்த அந்த என்ன சிப்பியா, அந்த சிப்பிக்குள்ள ஒரு உறுத்துற துகள் போனும் அது அந்த உறுத்தல் இல்லாம முத்து உருவாகாது. அதே போல வைரம் அப்படின்னா அழுத்தம் இல்லாம வைரம் இல்ல. உறுத்தலையும் முத்தையும் பிரிக்க முடியாது, அழுத்தத்தையும் வைரத்தையும் பிரிக்க முடியாது. தங்கம் அப்படின்னா அக்னியில போட்டுத்தான் ஆகணும், இல்லாட்டி களிம்பு நீங்காது. எவ்வளவு அருமையான அடையாளங்கள் நமக்கு பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ கர்த்தர் இயேசுவோடு அவருடைய சிங்காசனத்துல அந்த கனத்துல மகிமையில சேரப்போகிற இந்த அழைப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் எனும் போது உபத்திரவங்கள் அது ரொம்பவுமே அவசியம். அந்த உபத்திரவங்கள் ரொம்ப விலையேற பெற்றது. அதை நாம விரயம் மாத்திரம் பண்ணாம பார்த்துக்கணும். அடுத்த ஒரு படிப்பினை நாம் சொல்லும் பொழுது அன்பானவர்களே, ரொம்ப எளிமையா நம்ம சொல்லிடலாம். கர்த்தர் இயேசு 17ஆம் அதிகாரத்துல தேவனிடத்துல ஜெபித்தது யோசிக்கும் போது முதல் 2 வசனங்கள், யோவான் 17 முதல் 2 வசனங்கள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தலின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை. என்ன நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு சிந்தனை கர்த்தர் இயேசுனுடைய வார்த்தையை படிக்கும் போது வருதுன்னா, இது கெத்செமனேக்கு நுழையிறதுக்கு முன்னால அவர் எடுக்கிற ஜெபம். ஒருவேளை கெத்செமனேல கைது செய்யப்பட்டு ராத்திரி முழுவதும் விசாரிக்கப்பட்டு விடிஞ்சா 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டுடுவார், 3 மணிக்கு அவரு மரித்திடுவார். அந்த நாள் அவர் மரிச்சிடுவார். சில மணி நேரங்கள் தான் இருக்கு. ஆனா கர்த்தர் இயேசுனுடைய மனதினுடைய ஆழமான விருப்பம் என்னன்னா, சாக போறதுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கும் போதும் அவருடைய மனசனுடைய விருப்பம், உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை. உண்மையிலேயே அது அந்த பாடத்தை படிக்கும் போது ரொம்ப நமது ரட்சகர் நினைச்சு அவங்க மனசு நினைச்சு ஒரு மாதிரி டச்சிங் தான் நமக்கு, அந்த ஒரு எமோஷன் தான் நமக்கு அது வருது. சில மணி நேரங்கள்ல மறிக்க போறோன்னு தெரிஞ்சும் அப்ப கூட அவர் விரும்புறது என்னன்னா, அப்பா நான் உங்களை என்ன பண்ணணும், நான் உங்களை என்ன பண்ணணும். அந்த ப்ரொஃபவுண்ட் மென்டாலிட்டி அது நம்ம எடுத்துட்டா போதும். எப்படி இருந்திருக்காங்க நம்ம ரட்சகர் இந்த பூமியில, இந்த கடைசி நிமிடம் வரைக்கும் எப்படி இருந்தாங்க பாரு. அப்பா என் வாழ்க்கை முடிய போகுது, நான் மறிக்க போறேன், பட் பரவாயில்ல, அதை பத்தியெல்லாம் அவர் எதுவும் பெருசா பேசல. ஆனா இப்பயும் நான் விரும்புறது என்னன்னா, நான் உங்களை என்ன பண்ணணும். அதுக்கு மேல் நம்ம எதுவும் சொல்றதுக்கே இல்லை. அவருடைய வாழ்வினுடைய கடைசி நொடி வரைக்குமே அவருக்கு விருப்பம் என்னன்னா, பிதாவை மகிமைப்படுத்தணும், பிதாவை மகிமைப்படுத்தணும். கொஞ்சம் டீட்டெயிலா அந்த ஜெபம் போனோம்னா, அப்பா அவர் பேசுறது இல்ல, பூமியில ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க, அதை நிறைவேற்றி பூமியில உங்களை என்ன பண்ணிட்டேன், மகிமைப்படுத்திட்டேன், இந்த பூமியில என்னுடைய வாழ்க்கை முடிய போகுது. ஒருவேளை உங்களுக்கு சித்தம் இருந்து நீங்க என்னை எழுப்பும் போது நான் அங்கேயும் உங்களை என்ன பண்ணுவேன், மகிமை பண்ணுவேன், அதுக்கு வாஞ்சிக்கிறேன். அதுக்காக முன்ன இருந்த நிலைக்கு என்ன பண்ணுங்க, உயர்த்துங்க என்பது அவருடைய விருப்பம். ஸோ கர்த்தருடைய மைண்டை நம்ம உள் வாங்கணும்னா சகோதர சகோதரிகளே, ரொம்ப எளிமையா நாம அதே தான் சொல்லிடலாம். என்னன்னா, இந்த பூமியில தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய கடைசி நொடி வரைக்குமே ஒருவேளை வாழ்கிற வாழ்க்கையில எது செய்தாலுமே சரி, இல்லாட்டி எதையும் செய்யாம இருந்துட்டாலுமே சரி, நம்ம வாழ்க்கை அவருடைய நாமத்தை
மகிமைப்படுத்துவதே நோக்கமாக கொண்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ரட்சகருடைய அடிச்சுவடுகளை நடப்பவர்களாக அங்கே இருப்போம். ஒருவேளை அது அவரிடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினை தான். அடுத்த படிப்பினை நாம அவருடைய ஜெபத்தையே தொடர்ந்து நாம் அங்கு பார்க்கும்போது, அவரு தன்னுடைய சீஷர்களுடைய ஒருமைப்பாட்டுக்காக ஜெபிச்சது நாம கவனிக்கிறோம். 20-21 வசனங்கள். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் இயேசுவினுடைய ஜெப விண்ணப்பத்துல சீஷர்களுடைய ஒன்னஸ் டாப் பிரியாரிட்டி. தன்னுடைய சீஷர்களுக்கு மத்தியில ஒரு ஒருமைப்பாடு என்பது அவர் தேவனிடத்துல விரும்பி வேண்டிக் கொண்டதாக அங்க நாம பார்க்கிறோம். அன்பானவர்கள், அப்போஸ்தலன் பவுல் கர்த்தர் இயேசுவை அவருடைய அடிச்சுவடுகளை ரொம்ப நெருக்கமா பின்பற்றினவர் கூட அதே தான் பேசியிருக்கிறாங்க. பிலிப்பியர் 2:2 நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இப்போ பிரியமானவர்களே, நம்முடைய ரட்சகர்கிட்ட இருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்னன்னா, அப்போ ஒருவேளை நாம் சார்ந்துள்ள ஐக்கியம் நம்முடைய அந்த ஒரு சகோதரத்துவத்துல என்று நாம சொல்லுவோம், பிரதர்லி அந்த பாண்ட்ல நாம சிந்திக்கும் போது நாம் எப்போதும் சகோதர சகோதரிகளுடைய ஒருமைப்பாட்டை விரும்புகிறவர்களாக, அதற்கு விண்ணப்பம் செய்கிறவர்களாக, அதற்கு முயற்சிப்பவர்களாக, அதற்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்துட்டா ரொம்ப நல்லது. வேற மாதிரி சொன்னா, எந்த சூழலிலும் யாருக்கும் நாம இடரல் செய்வதற்கு நம்மை அனுமதிச்சிடாம நாம அங்கு பார்த்துக்கணும். பாயிண்டா சொல்லும் போது நமக்கு புரியறது இல்லை நிறைய சமயங்கள். அதுதான் நமக்கு கொஞ்சம் சவாலான விஷயமே. நமக்கு அழகா வசனத்துல இருக்கும், அழகா ரைட்டிங்ஸ்ல இருக்கும், அழகா பாடத்திலையும் கூட சொல்லுவதை நாம கேட்போம். ஆனால் நம்ம அதை பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறதுல ஒரு சிரமம் இருக்கும். கர்த்தர் சீஷர்களுடைய ஒருமைப்பாட்டுக்காகவே ஜெபித்திருக்கிறாங்க. அவரோட அடிச்சுவடுக பின்பற்றுகிற நாமும் உடன் அங்கங்களுடைய ஒருமைப்பாடே நம்முடைய விருப்பமா இருக்கணும், விண்ணப்பமா இருக்கணும். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பிரியமானவர்களே, நிறைய சமயங்கள்ல மாம்சத்தினுடைய பலகீனத்தினால ரொம்ப சிம்பிளா ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடிய தீமை பேச்சு இல்லையா? இதுக்கு மேல நான் எதுவும் பேசல நெகட்டிவா. அந்த ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய எல்லா மாம்சத்தினுடைய செயல்களை நாம் அங்க செஞ்சுடுறோம். அதன் மூலமா சகோதர சகோதரிகள் இடறுவதற்கு காரணமாயிடுறோம். அதன் மூலமா ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் என்ன சொல்றது, எட்ட முடியாத ஒரு விஷயமாக நமக்குள்ள அங்க நிறைய சமயங்கள்லாம் போயிடுது. பரவாயில்ல, ஒருவேளை மற்றவர்களுடைய பலகீனம் எதுவோ, அவங்க சூழலின் வஞ்சனை எதுவோ, அதனால அவங்க என்ன செய்யறாங்களோ அதை பத்தி நாம் அதிகம் சிந்திக்க வேண்டாம். பட் என்ன ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளணும்னா, ஒருவேளை பாருங்க, இப்போ நம்ம எக்லீஷாக்கு அந்த ஒன்னஸ் இருக்கணும்னா ரொம்ப சிம்பிள். ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கொள்ளணும், என்னால எந்த இடரலும் யாருக்கும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். இதை ஒவ்வொருத்தரும் ஜெனியூனா சொல்லிட்டா போதும். தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத முரண்பாடுகள் என் வாயில இருந்து புறப்பட்டுடக்கூடாது, என் செயல்னால உருவாயிடக்கூடாது. நான் நல்லது செய்யறனோ இல்லையோ, நான் ஆசீர்வதிக்கிற பாத்திரமா இருக்கிறனோ இல்லையோ, அது 2ஆம் பட்சம். பட் கண்டிப்பா இடரல் என்கிட்ட இருந்து வந்துடாது என்னுடைய உடன் அங்கங்களுக்கு, என்னுடைய ஆவிக்குரிய குடும்பத்துக்கு என்னால எந்த பாதகம் வந்துடக்கூடாது. ஒருவேளை அது நம்முடைய ஒரு நேர்மையான ஒரு விருப்பமா இருந்துச்சுன்னா அதுவே ஜெபமான கர்த்தர் இயேசு ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்ப அன்பானவர்களே, ஒருவேளை நாம் அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. கடைசியான கருத்துக்கு வரலாம். ஒரு படிப்பினையாக கெத்செமனேல நம்முடைய அருமை ரட்சகரை நம்ம பார்க்கிறோம். அவங்க பயந்தாங்க, அந்த பாத்திரம் தம்மை விட்டு நீங்கட்டும் என்று ஜெபித்தாங்க. ஒருவேளை எதுக்கு பயந்து அப்படி ஜெபித்தாங்க என்று சொல்லும் போது, அவருடைய அனுபவங்களில் இணைக்கப்பட்டிருந்த அந்த அவமானங்களை எண்ணி அவர் என்ன பண்ணாரு, அது தன்னை விட்டு நீங்கட்டும் என்று ஜெபித்தாங்க என்று நாம சொல்லலாம். ஆனா தேவன் என்ன சொன்னாங்க பதில்?
இல்ல மகன், அது உங்களுக்கு நியமிக்கப்பட்டதுதான். நீங்க அந்த அனுபவங்களை அவமானத்தோட என்ன பண்ணி ஆகணும், நீங்க கடந்தே போகணும். கர்த்தர் இயேசு ஒப்புக்கொண்டாங்க. பேதுரு கிட்ட, என் பிதா நியமிச்ச பாத்திரத்துல நான், பாருங்க அவருடைய பயம் பாருங்க எப்படி இருந்துச்சு கெத்செமனேல. அந்த கப் ஆஃப் இக்னாமினி தான், அந்த அவமான பாத்திரம் தான் பயம். அது கூடுதலா பார்த்தாங்க, அது தேவையில்லைன்னு நினைச்சாங்க. தேவ நீதியின்படி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதனால கேட்டாங்க. ஆனாலும் தேவன் இல்ல, அது நியமிச்சது உங்களுக்கு அவசியம். கர்த்தர் இயேசு சரண்டர் பண்ணாங்க. அப்பா உங்க சித்தம்னா நான் பருகிறேன். பயந்த விஷயம் நீங்கட்டும்னு கேட்ட விஷயம், உங்களுக்கு இது அவசியம்னு தேவன் சொல்லும் போது நான் சரண்டர் பண்றப்பா, அது கர்த்தர் இயேசு. அதே மாதிரி கெத்செமனேல அவருக்கு சில வசனங்கள் வாசிக்கும் போது, சங்கீதம் 102 முதல் 2 வசனம், அந்த பிதாவுக்கும் அவருக்கும் இடையில இதுவரையிலும் அவர் உணர்ந்திராத ஒரு வெறுமை நேரமாக ஆக கூடிக்கொண்டே போறது அவர் உணர்ந்தாங்க. அது ஒருவேளை இங்க தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். அப்படின்னா ஒருவேளை இவர் ஜெபிக்கும் போது, கூக்குரலிடும் போது, கத்தும் போது, அது தேவன்கிட்ட போகாதது போல, அவர் கேட்காதது போல, அவர் மறு உத்தரவு சொல்லாதது போன்ற ஒரு சூழல் இங்கு மறைமுகமா இந்த தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ரட்சகர் கெத்செமனேல அனுபவிச்ச அனுபவங்களினுடைய தீர்க்க தரிசனம். கண்டிப்பா அவரு கர்த்தர் இயேசுக்கு அந்த சூழல் கொஞ்சம் ஆரம்பிச்சு இருந்துச்சு கெத்செமனேல. ஆனா தேவன் ரொம்ப ஆச்சரியமா அதை மறைச்சிருந்தாங்க. குமாரனை தேவன் கைவிடுகிற வரைக்கும் அவர் கைவிடப்பட வேண்டும் என்பதை அவர் தெரிந்து கொள்ள கூடாது. அது தேவனுடைய அளவில்லாத அன்பு. என் மகன் எனக்காக என்ன வேணா சகிச்சிடுவாரு, ஆனா நான் அவரை கைவிடுவது தாங்க மாட்டார். ஒருவேளை அந்த வலி ரொம்ப உச்சக்கட்ட வலி, அந்த வலியை அவர் அனுபவிக்கும் போது தெரிஞ்சுக்கட்டும். அது வரைக்கும் என் மகனுக்கு நான் கைவிடுற விஷயம் மாத்திரம் தீர்க்க தரிசனத்தில் இருக்குது. என் மகன் தீர்க்க தரிசனம் படிப்பாரு, என் மகன் தீர்க்க தரிசனத்தை தியானிப்பாரு, அவருக்கு புரிய வேண்டாம், அது மறைச்சே இருக்கட்டும். ரசல் ரீப்ரிண்ட்ல தெளிவா சொல்றாங்க, இட் வாஸ் ஹிடன் ஃப்ரம் அவர் லார்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, முரண்பாடு எதுவும் இல்லை. தேவன் அவருடைய சத்தியத்தை யாருமே அவர் நியமிச்ச காலத்துல தான் புரிஞ்சுக்க முடியும். அது தேவனுடைய அத்தாரிட்டியில இருக்கு. ஸோ கர்த்தர் இயேசு ஆவி அதிகம் இல்லாம பெற்றிருந்தாங்க, பரிபூர்ண மனுஷன். எல்லா ப்ராஃபஸி இங்க இருக்குது, சும்மா ஞாபகத்தில் எடுத்து சிந்திச்சா மாத்திரம் போதும். ஆனால் அவருக்கு புரியல. சிலுவையில் இருக்கும்போது அந்த செகண்ட் 3 hours, முதல் 6 மணி நேரத்தில் அந்த கடைசி 3 மணி நேரம் அந்த இருள் இருந்துச்சு. அது ஒரு சிம்பாலிக் இருள், ஒரு அடையாளமான இருள். பிதாவுக்கும் அவருக்கும் இடையிலிருந்து அந்த உறவுல ஒரு இருள் வந்த நேரம் அது. இங்கு சொல்லப்பட்ட அந்த உணர்வுகள், அவர் ஜெபிக்கிறார், பதில் இல்லை. அவருக்கு தேவனோட அந்த கனெக்ஷன் அங்க ஃபீலே ஆகல. இதனுடைய நிறைவேறுதல் அப்படியே போகுது. அப்புறம் சங்கீதம் 22 ஒருவேளை மறுபடியும் யோசிக்கும் போது அவருக்கு அந்த முதல் வசனம் அங்கதான் ஸ்ட்ரைக் ஆகும். அங்கதான் அந்த முதல் வசனம் அதனுடைய வெளிச்சம் கொடுக்குது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் ஜெபிக்கிறது போல இருக்குது. அப்ப தேவன் என்னை கைவிடுவாரா? கைவிடணுமா? ஒருவேளை கை விட்டுட்டாரா? விட்டனாலதான் இப்படி இருக்குதா? உடனே அதை அப்படியே வசனத்தை நிறைவேறுதலாக உறக்க சொல்லி கைவிட்டதுனால அவர் மரிக்கிறார். அப்படின்னா அந்த அந்த கைவிட்டதுனால எனும் போது அந்த அந்த துக்கம் தாங்காம, அந்த அனுபவம், அதனுடைய பாரம் தாங்காம அவருடைய இருதயம் உடைக்கும். பிரியமானவர்களே, அதாவது ஒரு பாவியினுடைய ஸ்தானத்தை எடுப்பதில்ல, ஜீவனை மாத்திரம் கொடுத்துட்டா போதாது. ஒரு பாவி தேவனால கைவிடப்படுவார். பாவிக்கும் தேவனுக்கும் தொடர்பு கிடையாது, உறவு கிடையாது.
அந்த நிலையையும் குமாரன் எடுக்கணும் என்பது ஒருவேளை தேவ நீதியினுடைய எதிர்பார்ப்பு. அதுவும் கர்த்தர் இயேசு எடுத்துட்டாங்க. ஒருவேளை அவருடைய உச்சபட்ச கஷ்டம், பிதானால கைவிடப்பட்ட அந்த நிலை, அதுவும் கூட பிரியமானவர்களே ஒருவேளை நம்முடைய ரட்சிப்புக்கு, உலகத்தினுடைய ரட்சிப்புக்கு அவர் வந்துட்டு எடுத்துட்டாங்க. அதே போல அவருக்கு உயிர்த்தெழுதல் திரும்ப கிடைச்சிடுமா என்கிற ஒரு விஷயத்துல கூட பயம் இருந்தது இல்லையா? அதுவும் தீர்க்க தரிசனத்துல சொன்னா, அதே 102 சங்கீதத்துல 24ஆம் வசனம், அப்பொழுது நான் என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். இது கர்த்தர் இயேசு பத்தின வசனம். தேவன் கிட்ட அவர் எப்படி கேட்கிற மாதிரி இருக்கு, என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும். கர்த்தர் இயேசு பூமிக்கு வருவதற்கு முன்னாடி பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வாழ்ந்திருக்கிறாங்க ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்லையா? தேவனுடைய முதலாவது படைப்பு. எவ்வளோ யுகங்கள் அங்க இருந்தாங்க நமக்கு தெரியாது. பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருந்திருக்கணும். அங்க இருந்து மாம்சமாக்கப்பட்டு பூமிக்கு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பூமிக்கு அப்புறம் அவர் திவ்ய சுபாத்துக்கு உயர்த்தப்பட்டு யுகா யுகங்கள் உயிரோடு இருக்க போறாங்க. ஆனா பூமிக்கு வந்திருந்தப்போ அவருடைய ஒரு பயம் என்னன்னா, பாதி வயதுல என்னை எடுத்துக்கொள்ளாரு. உங்க திட்டம் நிறைவேற்றுவதில்லை. என்னுடைய முந்தைய நிலையில வாழ்ந்துருக்கிற, இப்போ மாம்ச நிலைக்கு என்னை அனுமதிச்சிருக்கிறீங்க. ஒருவேளை உங்க வாக்குத்தத்தம் எதிர்காலம் எனக்கு இருக்கு, இந்த வாழ்க்கையோடய நான் முடிச்சிடாத படிக்கு, அப்பா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா, ஏதாவது கட்டளை நான் கீழ்ப்படியாம இருந்திருக்கனா, எனக்கு மீண்டும் உயிர்த்தெழுதல் இருக்குமா? அதுதான் அந்த பயம் தான் இங்கேயும் அங்க சொல்லப்படுது. ஆனா எபிரேயர் 5:7 அவர் பயந்த விஷயத்து நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று தூதன் மூலமா அவருக்கு அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. சோ என்ன சொல்ல வரோம்னா, பிரியமானவர்களே, அவமான அனுபவங்களை குறிச்ச பயம் இருந்துச்சு. ஆனா தேவன் அதை அனுபவிக்கணும்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு ஒப்பு கொடுத்தாங்க. உயிர்த்தெழுதல் குறித்த பயம் இருந்துச்சு, தேவன் வந்து வேண்டிய பலன் கொடுத்தாங்க. கைவிடுவது பத்தின எதிர்பார்ப்புனா அந்த உணர்வு அவருக்கு கூடிக்கொண்டே போச்சு. அந்த கைவிடுகிற அனுபவமும் கூட தேவனுடைய அனுமதியில ஒரு பாவியின் நிலைக்கு எடுத்தே ஆகணும்னு தெரியும் போது அதுக்கும் கர்த்தர் இயேசு அங்க ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா சங்கீதம் 22 முதல் வசனம், அது தேவன் எப்படி பிளான் பண்ணிருக்கிறாரு பாருங்க. முதல் வசனம் கைவிடுவது பத்தின தீர்க்க தரிசனம். கர்த்தர் இயேசு அது நினைக்கும் போது சிலுவையில கைவிடப்படுவது அவருக்கு அங்க புரிஞ்சிருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுப்பதற்கு ஒருவேளை அந்த அதிகாரத்தினுடைய கடைசிக்கு வந்தீங்கன்னா 30-31 கைவிட்டாலும் மீண்டும் தேவன் அவரை சேர்த்து கொள்வது பத்தின நம்பிக்கை இருக்குது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை, இந்த அவரே இதை செய்தார், இந்த அவர் வந்து யாரை குறிக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. தேவனுடைய தெய்வீக நீதிய தன் ஜீவனை கொடுத்து அதை நிறைவேற்றுகிற அந்த செயலை கர்த்தர் இயேசு செய்து வெற்றிகரமா முடிச்சு மனுக்குலத்தையே ரட்சித்துட்டாருங்கிற விஷயத்தினுடைய சுருக்கம் தான் அவரே இவைகளை செய்தார். ஒருவேளை கர்த்தர் இயேசு வார்த்தையில எல்லாம் முடிஞ்சதுன்னு அவர் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னார் இல்லைங்களா, அது தீர்க்க தரிசனமா இப்படியும் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஒருவேளை இந்த வசனங்களை அவர் வாசிக்கும் போது, அப்போ தேவன் என்னை கைவிட வேண்டியது அவசியம், அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆனா மீண்டும் என்னை என்ன பண்ணிக்குவாரு, சேர்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை அவர் அங்க பெற்றார். ஆனா என்னன்னா, இப்படி கைவிடுவதற்கும் அவர் என்ன பண்ணாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. ரொம்ப சிம்பிள். என்னன்னா சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக உச்சகட்ட அனுபவங்கள் எதுவாக இருப்பினும் கர்த்தர் இயேசு அங்கே தன்னுடைய தியாக பலியில முழுமையாக தன்னை அங்க ஒப்பு கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, அப்போ நாம் என்ன பண்ணலாம்? கடைசியான படிப்பினை நம்முடைய அருமையான ஆண்டவரை நாம நோக்கி பார்க்கிறோம். நமக்காக எல்லாவித பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்களுக்கு அவர் அங்க ஒப்பு கொடுத்திருக்கிறத நாம பார்க்கிறோம். உச்சக்கட்ட அவமானத்தை, உச்சக்கட்ட கடின அனுபவங்களை அவர் சகித்தது நாம அங்க பார்க்கிறோம். நியாயமா நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்டவருக்கு நாம வந்து என்ன கைமாறா
அவ்வளவுதான். அப்ப என்னென்ன அன்பானவர்களே, இந்த மெமோரியல் சீசன்ல நம்முடைய இரட்சகரை நாம நோக்கி பார்த்துருக்கிறோம், அவருடைய உன்னதமான பலியை தியானிச்சிருக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய தியாக மனசு நமக்கு அங்க புரியுது. ஒருவேளை அவருடைய அடிச்சுவடுகளை இன்னும் அதிக நெருக்கமாக பின்பற்றுவோம் என்று உறுதி எடுத்துக்கொள்வது உகந்த ஒரு செயலாக அங்கே இருக்கும். ஒருவேளை இன்னுமே அவருடைய அடிச்சுவடுகள்ல அதிக உறுதியான தன்மையோட முன்னேறி, ஒருவேளை எந்த அனுபவம் நமக்கு அனுமதிச்சிட்டாலும் முறுமுறுக்காம, கேள்வி கேட்காம, தேவன் நாம செய்ய வேண்டும் என்று என்ன விரும்புறாங்களோ அதை முழுமையாக செய்து முடிச்சு, ஒருவேளை அந்த பாதையில நம்ம இடத்திலிருந்து மாசற்ற அன்பு உடன் அங்கங்களுக்கு எப்போதும் வெளிப்படுவதற்கு கவனமுள்ளவர்களாக இருந்து, இப்படியாக நாம ஒருவேளை இந்த நினைவு கூறுதலை தொடர்ந்து வரப்போகிற ஒரு வருஷத்துல தேவனுக்காக நம்மை பலியின் ஜீவியத்துல ஒப்பு கொடுப்போம் என்று நாம நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை புதுப்பித்து கொண்டால் ரொம்ப நல்லது. நமது உடன்படிக்கையை நம்ம புதுப்பித்து கொண்டா ரொம்ப நல்லது. இந்த படிப்பினைகள் நம்ம எடுத்துக்கொண்டு நினைவு கூறுதலுக்குள்ளாக போகலாம். கடைசியாக ஒரு வார்த்தை, நம்மில் என்ன ஒரு பலகீனங்கள் குறைகள் இருந்துட்டு நமக்கான ஒரு 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 தயக்கம் இந்த மெமோரியல்ல பங்கு கொள்வது குறித்து இருந்துச்சுன்னா அந்த சோர்வுகள் வேண்டாம். இந்த ஒரு 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 பேராகிராஃப் சகோதர சகோதரிகள் பயன்படுத்தலாம். அப்படின்னா, கர்த்தருடைய பந்தியில பாத்திரமாக போய் பங்கெடுக்கணும், தகுதியுள்ளவர்களாக போய் பங்கெடுக்கணும், என்னுடைய பலகீனம், என்னுடைய பாவம் அல்லது செய்த உடன்படிக்கையிலிருந்து விலகி நான் வாழ்ந்துட்ட வாழ்க்கை எனக்குள்ள ஒரு சோர்வை கொடுக்குது, தகுதியுள்ளவனா நான் உணரலை, அதனால முழு தைரியத்தோட நம்பிக்கையோட நான் போய் பங்கெடுக்க முடியல, ஒருவேளை அது என்னை தடுக்குது என்ற மாதிரியான ஒரு மனநிலை எண்ணம் இருந்துச்சுன்னா, இந்த வாசகம் சகோதரர் ரசில் அவர்கள் எழுதினது, எக்காரணம் கொண்டும் இந்த வருடாந்திர சிறப்புரிமை எவரும் புறக்கணிக்க வேண்டாம் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை தேவனுடைய கிருபையில கிடைக்க பெறுகிற இந்த ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை புறக்கணிச்சிட வேண்டாம். ஏன்? இதனை அனுசரிப்பதில் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் அடங்கி உள்ளது. ஒருவேளை நீங்கள் சோர்வுற்றது போல உணர்ந்தால் சென்று அந்த பிற்கப்பட்ட அப்பத்துல பங்கு கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க டிஸ்கரேஜாவே இருந்தா கூட பரவாயில்லை, நீங்க தைரியமா போய் என்ன பண்ணுங்க, அதுல பங்கு கொள்ளுங்க, பங்கு எடுங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா அப்படி போவதற்கு முன்பு என்ன சொல்லுங்க, நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றிய ஒரு புதிய உணர்தலையும், ஒரே அப்பத்துல, அதாவது அவருடைய சபையின் அவருடைய சரீரத்தின் உறுப்பினர்களாக கருதப்படுபவர்களாய் அவருடன் கூட பிற்கப்பட நீங்கள் செய்துள்ள அர்ப்பணிப்பை பற்றிய ஒரு புதிய உணர்தலையும் தேவன் தருவதற்கு ஜெபித்துட்டு போய் நம்பிக்கையோடு அதுல பங்கு கொள்ளுவோம். ஏன்னா இந்த சீசன்ல டிஸ்கரேஜ்மெண்ட் கூட அது கண்டிப்பா வரும். ஆனா என்ன காரணத்தினால் அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் வந்தா கூட அதை நம்ம அனுமதிச்சிடக்கூடாது. மாறாக அதுல போய் பங்கெடுப்பதின் மூலமா நம்முடைய கான்சக்ரேஷன் ரினியூ ஆகிறதுக்கு தேவன்கிட்ட ஜெபித்துட்டு இரக்கம் வாங்கிட்டு தைரியமா போய் அங்கு பங்கெடுப்போம். பிரியமானவர்களே, தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.